கொலை வழக்குகளில் சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், எந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் அந்த திமுக வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் தான் ஆரமுதன். சமீபத்தில் இவரை அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வெட்டி கொன்றார்கள். இந்த வழக்கில் காஞ்சிபுரம், திருப்பூரை சேர்ந்த 5 பேர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு தமிழக அரசு தலைமை குற்றவாளி வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஒரு முறையீட்டு செய்தார். அதாவது கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட அந்த நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டுமே தவிர வேறு நீதிமன்றத்தில் சரணட முடியாது என்ற ஒரு வார்த்தை எடுத்துவிட்டார். எனவே இந்த குற்றவாளிகள் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைதலை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் தான் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்து ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதை பார்க்கும்போது கொலை வழக்குகளில் சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லைக்குட்பட்ட நீதிமன்றத்தில் மட்டுமே சரணடைய வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என்ற உத்தரவு பிறப்பித்துள்ளார். சம்பந்தப்பட்ட முன்பு தாக்கல் செய்யப்படும் அந்த மனுக்களும் விசாரணைக்கு உறுதி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை யாரிடம் சரணடைந்தால் அவரை சிறையில் அடைக்க குறிப்பிட்ட நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதி தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளார். அவ்வாறு ஒருவர் சரணடையும் போது குறிப்பிட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் தனது எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அந்த சரணடைய வந்த நபரை காவல் எடுக்க உத்தரவு பிறப்பிக்கலாம் என்றும் தற்போது ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் பதியப்படும் வழக்குகளுக்கு மட்டுமே இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்க பொருந்தும் என்றும் தற்போது நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்ற பதிவாளர் தலைமை நீதிமன்றம் சென்று சமர்ப்பித்து அனுமதி பெற்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. எனவே அதன் தலைவர் ஜி மோகன்கிருஷ்ணன் இந்த ஒரு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஒரு மேல்முறை செய்ய உள்ளதாகவும் தற்போது தெரிவித்துள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.